கிரேட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட். நம்ம டுடே பார்க்கக்கூடியது சயின்ஸ் 1ல் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சிஎன்டி கிளாஸுக்கு எலக்ட்ரிசிட்டி இன்ட்ரடக்ஷன் நடத்தியிருக்கேன். எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் மின்சாரம். தமிழில் சொன்னோம்னா சொல்லுவோம் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிசிட்டியோடைய இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இப்போ எந்த ஒரு டிவைஸையும் நம்மளால் இயக்க முடியாது, அதுதான் நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா, த மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது இயக்கம். எதோட இயக்கம்? எலக்ட்ரிக் சார்ஜஸோட இயக்கம் அப்படின்னா எலக்ட்ரானோட இயக்கம் த்ரூ தி கண்டக்டர். த்ரூ தி கண்டக்டர் மீன்ஸ் கடத்தி. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர். அப்போ காப்பர் ஒயர் தான் கண்டக்டராக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானுடைய சார்ஜஸ் தான் மூமெண்ட் ஆகுது. ஸோ த மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் எலக்ட்ரான் த்ரூ தி கண்டக்டர் வில் கான்ஸ்டியூட் an எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆகுது அப்படின்னா அதில் எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு மீனிங். சரி, இந்த சர்க்யூட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஃபிகர் நம்பர் 4.1. ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் கேஷுவலாக பார்க்கக்கூடிய ஒரு டிவைஸ் எதுன்னா பேட்ரி. இந்த செல்லுக்கு, வாட்ச்சு, அது வால் கிளாக்கு, அப்புறம் ரிமோட், எல்லா பொருளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், பேட்ரி யூஸ் பண்ணுவோம். அந்த பேட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சைடு கார்னர் எட்ஜு அதிகமாக, அதாவது கொஞ்சம் மொத்தமாகவும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி இருக்கும். அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் டெர்மினல். பள்ளமாக இருக்கிறது நெகட்டிவ் டெர்மினல் சொல்லுவோம். அந்த சர்க்யூட் தான் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. இன் எ சிமிலர் மேனர் த எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். எப்போயுமே கரண்ட் எப்படி அதாவது கரண்ட் மீன்ஸ் எலக்ட்ரான் ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலுக்கு பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த பிளாக் லைன் இருக்கக்கூடிய ஒரு ஒன் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் டெஃபினிஷன். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆஃப்டன் டேர்ம்ட் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா கரண்ட்டு, அண்ட் இட்ஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள். அதோடைய சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ. கரண்ட் எந்த சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா ஐ அப்படிங்கிற சிம்பிள் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டெஃபினிஷன், இட் இஸ் டிஃபைன்ட் as the rate of flow of charges in a conductor. அப்போது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்னால் இங்கே என்ன ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆகும். எதில் ஃப்ளோ ஆகும், கண்டக்டரில். இட் இஸ் கால் டு கரண்ட்டு. கரண்டோடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ஐ. சார்ஜஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய சிம்பிள் Q. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கரண்ட்டுக்கு ஃபார்முலா I is equal to Q/T அப்படின்னு ஒரு ஃபார்முலா டெரிவ் பண்ணுறோம். இப்போ I அப்படின்னா நமக்கு தெரியும் கரண்டோடைய சிம்பிள். Q அப்படின்னா சார்ஜு, ஸ்மால் t அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ டைமுக்கு, ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது இது கண்டக்டரில் அப்படின்னு மெஷர் பண்ணோம்னா நமக்கு கரண்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்டோடைய எஸ்ஐ யூனிட் என்னது, கரண்ட் அப்படின்னாவே ஆம்பியர். அப்போ ஆம்பியர் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். இப்போ 1 ஆம்பியர் எப்படி நீ கால்குலேட் பண்ணலான்னா 1 கூலும் சார்ஜஸ் டிவைட் பை 1 செகண்ட், இட் இஸ் கால் டு 1 ஆம்பியர். இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, சம் கொடுத்துருப்பாங்க. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா க்யூவோட வேல்யூ 12, டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட். அப்போ 12 / 5 2.4. வெரி சிம்பிள் இது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட். ஃபிகர் நம்பர் 4.2 கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட் மீன்ஸ், இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் என்னென்ன இம்பார்ட்டண்டான பொருள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிள் இருக்கக்கூடிய டிவைஸ் தான் இந்த யூனிட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது ரெஜிஸ்டர்ஸ்.
அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சர்க்யூட் இருக்குன்னா அந்த சர்க்யூட்டில் எக்ஸ்ட்ரா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். அதோடைய சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெஜிஸ்டர் ஆர் ரியோஸ்டாட் யூஸ்டு டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட். மேக்னிடியூட்னால் நமக்கு தெரியும் எண் மதிப்பு. எவ்வளோ எண் மதிப்பு தேவையான கரண்ட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரியோஸ்டாட் தான் தேவை. நெக்ஸ்ட்டு அம்மீட்டர். அம்மீட்டருடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஏ போட்டு ரவுண்ட் போட்டிருக்கோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்டு டு மெஷர் த கரண்ட். இப்போ தான் பார்த்தோம் கரண்ட்டை பற்றி. இப்போ ஒரு சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அம்மீட்டர் யூஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வோல்ட் மீட்டர் யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், வி போட்டு ரவுண்ட் போட்டிருக்கோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மின்னழுத்த வேறுபாடு ஒரு டெர்மினல் டு இன்னொரு டெர்மினலுக்கு கரண்ட்டு சென்ட் பண்ணுறோம். அதோடைய கரண்டோடைய பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து சேமாக இருக்காது, வியோட வேல்யூ சேமாக இருக்காது. அது டிஸ்டன்ஸ் அதிகமாக டிகிரிஸ் ஆகும். அதை எப்படி மெஷர் பண்ணலாம்னா வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். அடுத்தது கால்வனோமீட்டர் யூஸ்டு டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட் எந்த திசை நோக்கி செல்கிறது நம்ம கூட சர்க்யூட்டில் பார்த்தோம். இங்கே பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்ல முடியாது. இப்போ அதேமாரி ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு எதை வச்சு மெஷர் பண்ணலாம்னா கால்வனோமீட்டரை யூஸ் பண்ணி அதோடைய டைரெக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அதோட சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீன் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டயோட். A diode has various use which you will study the higher class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயோடு வந்து நிறைய பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் இப்போ வந்து படிக்க தேவையில்ல, ஹையர் ஸ்டடீஸ் போனீங்கன்னா அதாவது 11th 12th வந்தால் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த டயோடு அப்படிங்கிறது டயக்ராம் இது தான். அதில் 2 பார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கேத்தோடு அண்டு ஏனோடு. இப்போ ஏனோடு கேத்தோடுனா நமக்கு தெரியும் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல். சேம் பேட்டரிக்கு உண்டானதை இதுக்கு சொல்ல போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்இடி அப்படிங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், லைட் எமிட்டிங் டயோட். டயோடுடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அதோடைய சைஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு டயோடு யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெலிவிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நார்மல் டெலிவிஷனுக்கும் எல்இடி டெலிவிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் டெலிவிஷன் அதாவது நார்மலாக டிவி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள், அதுக்கு வந்து ஒரு ரூமில் ஒரு 20% இடத்த அந்த வீட்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒதுக்கணும். இதே எல்இடி டிவி வாங்கணும் என்ன பண்ணுவோம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆணி அடித்து மாட்டிடலாம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்குது, இடத்துடைய அதாவது அதோடைய ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணிக்குது. இதுதான் டயோடோட வேல்யூ. இதேமாரி தான் லைட்டுக்கு சொன்னாலும் அப்படி தான். இப்போ ஒரு எல்இடி பல்ப் வாங்கிக்கும். எல்இடி பல்ப்பு பார்த்திங்கன்னா பல்புடைய சைஸ் மினிமமாக இருக்கும். அது கொடுக்கக்கூடிய பவர் ஆஃப் லைட் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கனெக்ஷன். இப்போ சர்க்யூட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா கிரவுண்டு தான். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போது சர்க்யூட்டில் கரண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த சர்க்யூட்லுக்கு கரண்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பொருள் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், ஏதாவது ஒரு மிக்ஸி கிரைண்டரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான கரண்ட்டை மட்டும் அந்த சர்க்யூட்டுக்கு கொடுத்தா போதும். எக்ஸஸாக வரக்கூடிய சர்க்யூட்டில் வரக்கூடிய கரண்ட் என்ன பண்ணலான்னா, அது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காப்பர் ஒயர் எடுத்து கிரவுண்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட்னா நம்ம நிலப்பகுதியில் அந்த கிரவுண்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக கரண்ட்டு அந்த பூமியில் போய் நமக்கு என்ன ஆயிரும், ஃப்ளோ ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் பார்த்தோம் இல்லையா, அதில் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை பாருங்கள். கன்வென்ஷன், த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் டேக்கன் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் த டைரக்ஷன் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஒரு டெர்மினல் இருக்குதுன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய டெர்மினல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா அதோட டைரெக்ஷன் கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தான் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஓகே, எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் என்னென்ன பொருள்கள் தேவை. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கிவன் த ஃபிகர் 4.2. நம்ம முன்னே சர்க்யூட் டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் என்னென்ன டிவைஸ் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, பேட்ரி, சுவிட்சு, பல்பு,
All these compounds can be represented by using certain symbols. அது என்னென்ன ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸுக்கும் என்னென்ன சிம்பிள்ஸ் வந்து சர்க்யூட்டில் டயக்ராம் வரைகிறப்ப போடணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்குது. இட் இஸ் ஈஸியர் டு ரெப்ரசன்ட் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சர்க்யூட் யூஸிங் த ரெப்ரசன்டேட்டிவ் சிம்பிள்ஸ். அப்போ அந்த சிம்பிள்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அது எந்த காம்பவுண்ட் அந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ணிக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எப்படி தெரியும், பாசிட்டிவ்னா ஒரு லைன் மேக்ஸிமம் போட்டிருக்கும், லைன் மினிமம் போட்டிருக்கும். வோல்ட் மீட்டர்னால் வி போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கும், ஏ போட்டு ரவுண்ட் பண்ணி இந்த அம்மீட்டர், ஜி போட்டு ரவுண்ட் பண்ணி இந்த கால்வனோமீட்டர். இதெல்லாம் அந்த டேபிளில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். எதுக்கு சொல்லியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ்னால், ஒரு சர்க்யூட்டில் யூஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இந்த சர்க்யூட் நம்ம அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். கரண்ட் வி தெரியும், கரண்ட் ஐ. எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னா வி தான் நம்ம நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். யூ ஆர் ஃபெமிலியர் வித் த வாட்டர் கரண்ட் அண்ட் ஏர் கரண்ட். உனக்கு எது நமக்கு தெரியும், வாட்டர் கரண்ட்டு, ஏர் கரண்ட், தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறது, காற்றுலேருந்து கரண்ட் எடுக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும். தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறத நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், மேட்டூர் தெர்மலில் பண்ணிகிட்ருக்குறோம். ஏர் கரண்ட்டு விண்டு மில், காற்றாலை, அது ஒரு ஃபேன் மாதிரி நம்ம என்ன பண்ணி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து ஒரு டைனமோ இருக்கும், அந்த டைனமோவில் அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். யூ ஆல்சோ நோ தட் there must be difference the temperature between 2 points in a solid for the heat to flow similar. இது தண்ணியிலேருந்து இருக்கக்கூடிய கரண்ட் டெம்பரேச்சருக்கும் வாட்டர்லேருந்து இருக்கக்கூடிய கரண்ட் டெம்பரேச்சருக்கும் கண்டிப்பாக கரண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to work done divided by charge. ஒர்க் டன் என்னது, செய்த வேலை. எதுக்கு வேலை செய்கிறோம், ஒரு 2 டெர்மினல் இருக்குது, ஒன்று ஏ இன்னொன்று பி. அதாவது ஃபிகர் நம்பர் 4.3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் கரண்ட்டை சென்ட் பண்ணுற அப்படின்னா, பிங்கிற பாயிண்ட்டு போகும்பொழுது ஒரு 100 யூனிட் கரண்ட்டை சென்ட் பண்ணுறேன்னா அங்கே 100 யூனிட் கரண்ட்டே போகாது, கம்பல்சரி டிகிரிஸ் ஆகிருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒர்க் டன் வச்சு எவ்வளோ சார்ஜ், அந்த சார்ஜால் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடச்சிரும், ஒர்க் டன் டிவைட் பை டபிள்யூ, அதாவது V is equal to W divided by Q, அதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வோல்ட், SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்தோம் இல்லையா, அதோடைய SI யூனிட் தான் வோல்ட்டு. எப்படி நம்ம கரண்டோடைய SI யூனிட் ஆம்பியர்னு சொன்னோமோ, அதேமாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோடைய யூனிட்டு வோல்ட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து 1 வோல்ட்டு, அதோட வேல்யூனா 1 ஜூல் டிவைட் பை 1 கூலும் அப்படிங்கிறது தான் 1 வோல்ட்டுடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் எதுனா ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா அப்படிங்கிறது ஒரு சர்க்யூட் எடுத்துக்கோ, 3 பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். VIR. Vனா நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஐனா கரண்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. நீ சென்ட் பண்ணக்கூடிய கரண்டானது, சர்க்யூட்டில் சென்ட் பண்ணுற இல்லையா, அந்த கரண்டானது V அப்படிங்கிறதுக்கு நேர் தகவல் இருக்கும். கரண்ட் அதிகரித்தால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் அதிகரிக்கும். ரெண்டாவது, the value of proportionality constant found the 1/R. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் வந்து அது எப்படி இருக்கும், 1/R இருக்கும். ஸோ V is equal to IR. It is called to Ohm's law. இப்போ இந்த சர்க்யூட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக தெரிஞ்சிருக்கும் என்னென்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு டெர்மினல், நடுவில் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. பேட்டரியோட சிம்பிள் கேங்கிறது ஒரு டாட் போட்டு ப்ராக்கெட் போட்டால் அதுக்கு பேர் கீ. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவலாக ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் கீன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஓம்ஸ் லா டெரிவ் பண்ணியிருக்கிறோம். V is equal to IR. இதில் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் வேரியேஷன் போட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ மெட்டீரியல். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாவே மின் தடைன்னு சொன்னேன். எப்போது அந்த டயக்ராம் டேபிளேஷன் பார்த்தோம் இல்லையா, அப்படியே சொன்னேன். ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்க்யூட்டில் அதிகமாக கரண்ட் ஃப்ளோ வரப்போ தேவையில்லாத கரண்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவையான கரண்ட்டை மட்டும் அந்த சர்க்யூட் கொடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ மெட்டீரியல் இஸ்
இட் இஸ் ப்ராப்பர்ட்டி டு ஆப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். நீ ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அதிகமாக கரண்ட் ஆகுது, நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அது என்னது எகென்ஸ்டாக தான் செயல்படணும். அண்ட் ஹென்ஸ் த பாசேஜ் ஆஃப் கரண்ட் த்ரோத் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரெசிஸ்டன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ். காப்பர்னால் ஒரு மாதிரி இருக்கும், அலுமினியம்னா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம லைஃப்பில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெசிஸ்டன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் ஓம்ஸ்லா ஓம்ஸில் V = I இருக்கு இல்லையா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர் என்னது R = V/I. அப்போ V/I = R. The resistance of conductor can be defined as the ratio between the the potential difference across the ends of conductor and the current flowing through it. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் இடையே உள்ள ரெசிப்ரோக்கல் அல்லது டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெசிஸ்டன்ஸும் சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸுடைய SI யூனிட்டு ஓம். இதுதான் ஒரு சிம்பிள். ஓம் அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸோடைய SI யூனிட்டுடைய சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஒரு ஓம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 1 volt / 1 ஆம்பியர். ஏன் 1 volt / 1 ஆம்பியர் மெஷர் பண்ணுறோம்? ஃபார்முலா என்ன? R = V/R. Vனா வோல்ட்டு, ஐனா கரண்ட்டு. அப்போ வோல்ட் / ஆம்பியர். இதை வச்சு நம்ம சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சொல்யூஷன்லாம் வெரி சிம்பிள் தான். நம்ம அந்த கொடுத்துக்கூடிய வேல்யூ எடுத்து ஃபார்முலா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். என்ன அது கான்ஸ்டன்ட் வேல்யூ? R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/A. இது இந்த L அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. யூ கேன் வெரிஃபை த டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட் தட் த ரெசிஸ்டன்ஸ் எனி கண்டக்டர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து. அதாவது நீ ஏபி அப்படின்னு 2 டெர்மினல் யூஸ் பண்ணுறேன்னா ஏங்கிற டெர்மினலுக்கும் பிங்கிற டெர்மினலுக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அது வந்து டைரக்ட்லி நேர்த்தகவல் இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏ அப்படிங்கிறது ஏரியா, அப்போ ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். அப்போ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/A. அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா R = ρ × L/A. அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 4.4ல் அந்த ரோங்கிறது எதுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, வேர் ρ இஸ் ஏ கான்ஸ்டன்ட் கால் as a ரெசிஸ்டிவிட்டி. ரோ தான் என்னது, ரெசிஸ்டிவிட்டியோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாரு, நிக்ரோம் இஸ் ஏ கண்டக்டர் ஹூ ஹாஸ் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. நிக்ரோம் அப்படிங்கிற ஒயர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. அதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். இது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த கரண்ட் சர்க்யூட்டை கனெக்ஷன் பண்ண முடியும். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம வீட்டுடைய மீட்டர் பொட்டியில் அந்த ஃபியூஸ் கேரியர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கரண்ட்டை ஃபியூஸ் கேரியரில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி அந்த ஃபியூஸ் கேரியரில் போடுவோம். அது ரெசிஸ்டிவிட்டி டெஃபினிஷன் பாரு. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் as the resistance of conductor of unit length and unit area cross section. அதை ஓம் மீட்டர் இந்த ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபார்முலா ρ = RA/L. ஆர்னா ரெசிஸ்டன்ஸு, ஏனா ஏரியா, /L அப்படின்னா லென்த்து. நெக்ஸ்ட்டு டூ யூ நோவில் பார்த்தது இந்த நிக்ரோம் ஒயர் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. அது ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணலாம்னா, ஒரு சர்க்யூட்டில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அதிக மேக்ஸிமம் அந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது கூட அந்த ஒயர் ஃபியூஸ் ஆகாது. அதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ ரோ அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி நம்ம டெஃபைன் பண்ணோம் இல்லையா, அதோடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழ் மதிப்பு தான் என்னது, கண்டக்டன்ஸ். அப்போது சிக்மா = 1/ρ.
இதோட யூனிட்டு ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அல்லது ஓம் இன்வர்ஸ் எப்படி சொல்லலாம், மோன்னு சொல்லலாம். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க யூனிட்டு. ஓம் இன்வர்ஸோட வேல்யூ மோன்னு சொல்லலாம். அல்லது எப்படி சொல்லலாம், ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா மோ மீட்டர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஸோ ஃபார் யூ ஹேவ் லேர்ன்ட் ஹவு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் அஃபெக்ட்ஸ் த கரண்ட் த்ரூ த சர்க்யூட். ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நீ ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுற அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸில் நம்ம எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். அது நமக்கு தெரியும், பேரலல் அண்ட் சீரியஸ். யூ ஹேவ் ஆல்சோ ஸ்டடிட் a case of simple electric circuit containing a single ரெஜிஸ்டர். ஒரு ரெஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக எடுத்து அது ரெஜிஸ்டருக்கும் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இந்த சர்க்யூட்டில் எந்த சைடில் எந்த டைரெக்ஷனில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கால்வனோமீட்டரை யூஸ் பண்ணி நீ செக் பண்ணிவிட்டு அதில் நீ என்ன பண்ணலாம், ஒரு ரெஜிஸ்டர் கொண்டு போய் நீ ஜாயின் பண்ணலாம். Now a practice you may encounter a complete circuit which is combination of many resistors. The combination of resistors is known as system of resistors. அந்த ரெசிஸ்டரில் நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு போய் அந்த சிஸ்டத்தில் அந்த கரண்ட்டு எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா 2 பேசிக் மெத்தட். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் கனெக்டட் சீரியஸ் அண்டு resistors connected parallel. If the following the section you shall compute the effective resistance when many resistors having different resistance value are connected the series and parallel. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் சீரீஸ்லையும் கனெக்ட் பண்ணலாம், பேரலையும் கனெக்ட் பண்ணலாம். அப்போது ரெஜிஸ்டர் சீரீஸ்லேயும் பேரலையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இந்த யூனிட்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, 5 மார்க் சம்மு கொடுப்பாங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டயக்ராம் பாரு, சீரீஸை கனெக்ட் பண்ணுறோம். எப்படி R1 R2 R3 ஒரு 3 ரெசிஸ்டன்ஸை வரிசையாக எடுத்துகிட்டு ஒரு பேட்ரி, ஒரு கீ, ஒரு அம்மீட்டர், இதை 3ஐயும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோடைய எக்ஸ்ப்ளனேஷனை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரெஜிஸ்டர்ஸ் சீரியஸ் அண்ட் பேரலல். இப்போ நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ், நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம், 2 டைப்ஸில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கலாம், பேரலல் கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த சீரியஸ் பேரலல் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் கிடையாது. ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அது வந்து கெப்பாசிட்டர் சீரியஸ் பேரல் பார்த்தோம். கெப்பாசிட்டருக்கும் ரெசிஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சேம் தான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா லிசன் பண்ணிக்கங்க. கெப்பாசிட்டரில் சீரியஸில் வந்து 1/C1 1/C2 1/C3 கிடைக்கும். இங்கே ரெசிஸ்டரில் அது V1 R1 R2 R3 கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் 6. அப்போது அங்கே டிவைடில் எடுத்ததை இங்கே ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டருடைய பேரலல், கெப்பாசிட்டருடைய பேரலல் பார்த்தீங்கன்னா CP = C1 + C2 + C3 கிடைக்கும். இங்கே 1/RP = 1/R1 1/R2 1/R3 கிடைக்கும். அங்கே பேரலாக இருக்கிறது இங்கே சீரீஸாக நமக்கு ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். இங்கே பேரலாக இருக்கிறது அங்கே சீரீஸாக கன்வெர்ட் ஆகும். சரி, லெசன் கவனிங்க. டயக்ராம் பார்ப்போம். டயக்ராம் பாரு. இப்போ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துக்கிறாங்க. V அப்படிங்கிறது அதோடய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் I அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. நல்லா டயக்ராம் பாருங்கள். I அப்படிங்கிறது R1 R2 R3 3 ரெசிஸ்டன்ஸ்லையுமே I தான். ரெசிஸ்டன்ஸ் தான் R1 R2 R3. அப்போ V = IR ஃபார்முலா நமக்கு தெரியும், ஓம்ஸ்லா. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். V = IR அப்படின்னா V = ஃபஸ்ட்டுக்கு IR1, செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு IR2, தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு IR3. காமனாக I இருக்குது, வெளியே எடுத்துருவோம். I × R1 + R2 R3. V = IRS. இது வந்து என்னது, resistance series. When serial resistance are connected in series, the total of equivalent resistance is sum of individual resistance. இதுதான் அதோட டெஃபினிஷன். அதோட இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸோடைய சீரீஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பேரலல்.
பேரல் அப்படிங்கிறது நல்ல லெசன் பண்ணுங்கள். டயக்ராம் பாருங்கள். இப்போது 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க, R1 R2 R3. அதில் ஃப்ளோ கூடிய கரண்ட்டு சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஐன்னு எடுத்துட்டோம். பேரல் பாருங்கள் I1 I2 I3. இப்போது உங்கள் கரண்ட்டு அப்படிங்கிறதும் சேஞ்சஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? V தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ V is equal to I is equal to I1 plus I2 I3 3 கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ I வேணும் என்ன பண்ணணும்? ஓம்ஸ் லாக்கு போகணும். V is equal to IR. நமக்கு என்ன வேணும்? I தானே வேணும். R இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் V/Rன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு ஃப்ளோ கூடிய கரண்ட் I1 is equal to V/R1, I2 is equal to V/R2, I3 is equal to V/R3. மூணுலேயும் பார்த்தீங்கன்னா V அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். R1 R2 R3 மட்டும் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்போ நமக்கு என்ன காமனாக I வேணும்னா எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணு I is equal to V/R1 plus V/R2 plus V/R3. நமக்கு காமனாக V இருக்குது, வெளியே எடுத்துட்டோம். இப்போ V into 1/R1 plus 1/R2 plus 1/R3. நமக்கு என்ன வேணும்? I is equal to V/RB. அப்போ R1 R2 R3 அப்படிங்கிறது டோட்டலாக என்ன பண்ணுறோம்? 1/RBயை பேரலல் அப்படின்றது வரும். 1/RB is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. இப்போ இதுக்கு எப்படி நம்ம டெஃபினிஷன் சொல்லலாம்? ரெசிஸ்டன்ஸுக்கு சொல்கிற மாதிரி இதுக்கு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? The value of equivalent resistance parallel connection will lesser than the individual resistance. அப்போ என்னது? அவருடைய இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட என்னது குறைவாக இருக்கும். இப்போது சீரீஸுக்கு சொன்ன மாதிரி இங்கே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. Here the parallel combination of resistance, thus when a number of resistors are connected in parallel, sum of reciprocal of the values of resistance of individual resistance is equal to reciprocal of effective resistance. அங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எடுத்து R1 R2 R3 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம் சீரீஸில். பேரலல் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும்.